Gemini, along with Rotary Club of Harmony, Rotary Club of Chennai Bharati, Rotary Club of Madras Coromandel, Rotary Club of Chennai Silk City. இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமா நமக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து பிராணாயாம் அண்ட் முத்ராஸ் அத ரெண்டு பத்தியும் சொல்ல போறாங்க திரு பாலன் அவர்களும் வள்ளி அவர்களும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களை நான் வெல்கம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் I will introduce Dr. Sugandhi, வாங்க டாக்டர் Rotarian or Balan to you all. அதே மாதிரி வள்ளி மேடத்தை பத்தி பாலன் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார் எல்லாருக்கும். முக்கியமா இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ஹார்மனி பிரசிடென்ட் ரொட்டேரியன் நிரஞ்சன் ராவ் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் பாலன் சாரை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அண்ட் பாலன் சார் வந்து ஒரு சிறந்த மனிதர். அவர் வந்து யோகால மட்டும் இல்ல மற்ற விதத்திலையும் ஒரு சிறந்த மனிதர். அவர் சதர்ன் ரயில்வேல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. யோகா வந்து அவருடைய பேஷன். யோகால அவர் வந்து படிக்காத படிப்பே கிடையாது. அவர் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தா கூட எம்எஸ்சி யோகால படிச்சிருக்காரு, எம்ஃபில் யோகால படிச்சிருக்காரு. அண்ட் அவருடைய இன்ட்ரெஸ்டுக்காக புது புது விஷயங்களை மக்களுக்கு சொல்றதுக்காக அவர் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காரு யோகால. அவரு சீக்கிரம் பிஹெச்டி முடிச்சுட்டு டாக்டர் ஆகணும் அப்படின்றது எங்களுடைய எல்லாருடைய விருப்பம். கடவுளுடைய அருள் கூடிய சீக்கிரம் அவருக்கு கிடைக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். அவர் வந்து நற்சிந்தனை வட்டம் அப்படின்னு ஒரு சோசியல் ஆர்கனைசேஷனுக்கு தலைவரா இருக்கிறாரு. அவரு கடந்த 8 வருஷமா அதை வந்து நடத்திட்டு இருக்காரு. அதுல வந்து அவங்க வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்துறாங்க, ட்ரீ பிளான்டேஷன் கேம்ப் நடத்துறாங்க, அண்ட் மற்ற சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவர்களுடைய பேஷனான யோகா வந்து அவர் தொடர்ந்து 163 நாட்கள் ஆன்லைன்ல நடத்தியிருக்காரு. இந்த லாக்டவுன் பீரியட்ல மக்களுக்காக சேவை புரியறதுக்காக அவங்களுடைய இம்யூனிட்டியை வளர்க்கறதுக்காகவும் தொடர்ந்து 163 நாட்கள் ஃப்ரீ யோகா செஷன் நடத்திட்டே இருக்கிறாரு. அதுக்கு வந்து எங்களுடைய நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். 6 இன்டர்நேஷனல் டே யோகா ப்ரோக்ராம் நடத்தியிருக்காரு. அண்ட் 94 ஃப்ரீ பப்ளிக் மீட்டிங் நடத்தியிருக்காரு. யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணிருக்காரு. நிறைய பேரை யோகா டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணிருக்காரு. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஆர்பிஎல் எக்ஸாமினேஷன் யோகாக்காக கண்டக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் அவர் வந்து அந்த அசோசியேஷன் மூலியமா ஏழை மக்களுக்கும் படிக்கிறதுக்காக உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு சேவைகள் செஞ்ச அவருக்கு யோக பூஷன் அவார்ட் 2018 கிடைச்சிருக்கு. உடல் பயிற்சி திலகம் அவார்ட், பிசிக்கல் ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்ற அவார்டும் அவருக்கு வந்து முக்கியமா கிடைச்சிருக்கு. அது தவிர அவருக்கு பல்வேறு அவார்டுகள் கிடைச்சிருக்கு. அவர் வந்து நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுல வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. லாஸ்ட் வீக் அவருக்கு ஒரு we had an excellent program by him and everybody appreciated it. and நிறைய பேருடைய விருப்பத்திற்கேற்ப இந்த வாரம் அவர் வந்து நமக்கு பிராணாயாமா பத்தி சொல்ல போறாரு. அவங்களுடைய அசோசியேட் வள்ளி அவர்கள் வந்து நமக்கு வந்து முத்ராஸ் பத்தி சொல்ல போறாங்க. ஓவர் டு மிஸ்டர் பாலன் டு இன்ட்ரோடியூஸ் வள்ளி சார். வள்ளி மேடம். Yes, good morning to one and all. Good morning. அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப அற்புதமா இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு சார். இந்த சாரோட இன்ட்ரோடியூஷனுக்கே டெய்லி கிளாஸ் எடுக்கலாம் போல இருக்கு. இந்த ரோட்டரி கிளப் வச்சு ஜெமினிக்கு வந்து ரொம்ப அற்புதமா ஒரு உண்மைங்க. நன்றி. அடுத்தது வள்ளி மேடத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்க போறேன். எங்களுடைய அதுக்கு முன்னாடி டைரக்டர் சார், அதுக்கு முன்னாடி I should welcome our own Geminian Bhairavan Babu and Srinivasa Rao and my Stan 75 classmate Sugandhi and our other T20 presidents
and all the Rotarians also, and all Southern Railway people and your own people. I welcome everyone, and I welcome Club Service Director, Chennai Gemini Club Service Director, Rotarian Sujata Madam also. Sir, over to Balan sir. Thank you, sir. Thank you very much. Thank you very much. Thank you. Morning, one and all. Valai vanakkam. வள்ளி மேடத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு என்னுடைய அந்த பிராணாமா செக்ஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். லாக்டவுன் பீரியடுக்கு முன்னாடி 15/3 அதாவது 8 ஒவ்வொரு வருஷமும் எவ்ரி இயர் 8th March உமன்ஸ் டே செலிப்ரேஷன். அப்போ இந்த வருஷம் இந்த உமன்ஸ் டே செலிப்ரேஷனை என்ன பண்ணலாம் மேடம் அப்படின்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணப்போ அற்புதமான ஒரு எங்களுக்கு ஒரு ஈவெண்ட்டை பண்ணி கொடுத்தாங்க எங்களுடைய வள்ளி மேடம். மறக்க முடியாத ஈவெண்ட் அது. எப்படின்னா 109வது இந்த 2010 வந்து 109வது உமன்ஸ் டே. அப்ப 109 லேடிஸ வச்சு அவங்க யோகா பண்ணாங்க. வெரி எக்ஸலன்ட், வெரி எக்ஸலன்ட். அப்படியே அசந்து போயிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த யோகா மேல இன்வால்வ்மெண்ட் இருக்கு, ஆர்வம். கடந்த 15 வருஷமாக யோகாவை டீச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. யோகா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அது மட்டும் இல்ல, யோகா தெரபிஸ்ட். அவங்க ஃபுல் டைம். நாங்கெல்லாம் பார்ட் டைம் யோகா, அவங்க ஃபுல் டைம் யோகா. யோகா 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 தான். காலையில 6 மணில இருந்து ஈவினிங் 9:30 மணி வரைக்கும் உங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கூட உங்க கிளாஸ் அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி, மேடம் எங்களுக்காக ஒரு 1 hour ப்ளீஸ் சார். எங்க ரோட்டரி கிளப் ஒரு அற்புதமான ஒரு வெல்னஸ் மகிழ்ச்சி ப்ரோக்ராம் பண்றாங்க, எங்களுடைய டைம் உங்களுக்கு ஸ்பேர் பண்ணுங்க. ஏன்னா அவ்வளவு பிஸியான ஒரு தெரபிஸ்ட், யோகா தெரபிஸ்ட் அவங்க. எங்களுடைய நச்சிந்தனை வட்டத்துல டைரக்டர் யோகா அவங்க. ஏன்னா அவங்க யோகா இந்த நச்சிந்தனை வட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய யோகா ப்ரோக்ராம் நிறைய டிசைன் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஸ்ரீவல்லி, அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அவங்க MA யோகா, MS அண்ட் PhD யோகா படிப்புலையும் அவங்க யோகாவை கல்வி எடுத்து அவங்களும் அது பண்றாங்க. நிறைய யோகா இன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க கூட பயணிச்சு அவங்க கூட ட்ரெயின் ஆன யோகா டீச்சர்ஸ் பல 100 பேர் இன்னைக்கு நிறைய யோகா சென்டர் வச்சு நல்லா இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் மேடம், உங்களுடைய யோகா. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ பாலன் சார். தேங்க்யூ டு ஆல். இப்போ நம்மளுடைய பிராணாயாமா செக்ஷனுக்கு வந்துருவோம். ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த இன்னைக்கு கொடுத்துட்டாரு சாரு. பிராணாயாமா, பிராணா மூச்சு காற்று, யாமா அது கண்ட்ரோல், இது எல்லாருக்கும் தெரியும். ஓகே குட். ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, what is my question? The breath is always be there. Inhalation இருக்கும், exhalation இருக்கும், இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அத why we should control? அதான் என்னோட கேள்வி. இப்போ நம்ம வாழ்க்கை முழுவதும் இந்த பிராணா, இந்த மூச்சு இழுக்கிறதும் மூச்சு விடுறதும் இது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படிங்கும் போது நீங்க ஏன் அதை போய் கண்ட்ரோல்? தட் இஸ் மை கொஸ்டின். அங்கதான் வாழ்க்கையினுடைய சூட்சம். தட் இஸ் a டெக்னிக். எப்படி இந்த ஜூம்ன்ற ஒரு டெக்னிக் கொடுத்து நம்ம எல்லாரையும் ஒரு 80 பேரை இணைச்சி நான் சொல்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு போதில்ல, அது ஒரு டெக்னிக். அதுதான் அந்த டெக்னிக் மாறி இங்க ஒரு சூட்சம் இருக்கு, இங்க ஒரு டெக்னிக் இருக்கு. இந்த சூட்சமா தான் இன்னைக்கு தெரிஞ்சு போறோம். என்ன டெக்னிக் சார்? எல்லாருமே ஆவலா இருக்காங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். எவரிபடி இஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஹியர் வாட் இஸ் த டெக்னிக். அந்த சூட்சம் என்ன? வேற ஒண்ணு இல்லைங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாருங்க, சந்தோஷமாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், when you are happy, your breath pattern will be different. When you are in tension, your breath pattern will be different. When you are angry, the breath pattern will be different. When you are in sad mood, your breath pattern will be different. அதாவது நீங்கள் சோகமாக இருக்கும் பொழுதும் இருக்கும் பொழுதும் சரி, இல்ல ஒரு டென்ஷனான ஒரு சூழல்ல இருக்கும் பொழுதும் கூட உங்களுடைய பிரெத் பேட்டர்ன் டிஃபர் ஆயிட்டே இருக்கு. அப்போ
அந்த பிரெத் பேட்டர்னை நம்ம கண்ட்ரோல் பண்ணா இந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிடலாம்ல, அவ்வளவுதானே, ஈஸி இல்லையா? அது வாழ்க்கைக்கு உதவும் இல்லையா? இது ஒரு ஆங்கிள். அப்போ நம்மளுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி, உணர்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடல் இந்த பிராணா மூச்சு சுவாசத்தை வேறுபடுத்துகிறது, மாற்றுகிறது. அப்போ நம்ம சுவாசத்தை பேலன்ஸ் பண்ணி அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லையா, அந்த ரிவர்ஸ் ப்ராசஸ்ல. அதுதான் வெரி குட். இது ஒரு முக்கியமான ஒரு பலன். அதே சமயம் அந்த இன்ஹேல் கெப்பாசிட்டி, இந்த பிராணான்னு சொல்லிட்டாங்க, அதுதான் மூச்சு. அது உடம்புக்கு முக்கியமா தேவை. அது எவ்வளவு நல்லா கொடுக்கறோமோ அவ்வளவு நல்லா இருக்கலாம். அதை அதிகப்படுத்தணும். அப்ப அது ஒரு ஃபேக்டர். நம்ம ஹெல்த்தியா இருக்கணும்னா அந்த பிராணம் நல்லா வேணும். அப்போ ஒவ்வொரு செல்லுக்கும், கோடான கோடி செல்கள் நம்ம உடம்புல இருக்கு, இந்த செல்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பிராண சக்தியை கொடுக்கணும், இந்த ஆக்சிஜனை கொடுக்கணும். அப்போ இந்த பிராணாயாமம் கம் டு தி பாயிண்ட், கம் டு தி பிக்சர். அப்போ இந்த பிராணாயாமம். சரி, ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டீங்க சார். நீங்க இப்ப நான் பிராக்டிக்கல் உங்களுக்கு சொல்லித்தரேன், எது எப்படின்னு சொல்லிட்டீங்க சார். நம்மளுடைய உணர்ச்சிகளை இந்த பிராணாயாமம் மூலம் we can control our emotions through the pranayama. Yes, we can agree. So we can increase the lung capacity through the pranayama. Yes, agree. Sir, another question. அடுத்த ஒரு கேள்வி எங்களுக்கு வருகிறது சார். என்ன கேள்வி? இந்த பிராணாயாமம் மூலமாக என்னுடைய நோய்களுக்கு தீர்வு காண முடியுமா சார்? எஸ், டெஃபினெட்லி. கண்டிப்பா. உங்க நோயிலிருந்து விடுபடணும்னா அதற்கான பிராணாயாமங்கள் நிறைய இருக்கு. கண்டிப்பா அதுல இருந்து விடுபடலாம். அப்போ இந்த ஒரு பிராணாயாமம் நம்ம புடிச்சுக்கிட்டோம், அந்த யோகாவை புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா we can live happily. அதான் அதாவது இந்த பிராணாயாமம் பண்ணா உடல்ல ஏதாவது ஒரு வியாதிகள் வந்திருந்தா கூட அதை போக்குவதற்கு ஒரு சில பிராணாயாமங்கள் இருக்கு. அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணோம்னா அந்த நோயிலிருந்து விடுபடலாம். இது சயின்டிபிக் ப்ரூவ். அப்ப யோகாங்கிற லைஃப் டூல புடிச்சுக்கிட்டோம்னா நம்ம ஹெல்த்ங்கிற ஒரு வெஹிக்கல்ல எப்போதுமே போயிட்டே இருக்கலாம். ரொம்ப அற்புதம், ஆனந்தம். இப்போ சொல்லியாச்சு. இப்போ பிராக்டிக்கல் செக்ஷன்ஸ்க்கு வரப்போறோம். பிராக்டிக்கலா ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு டாக்டர் சார் ரொம்ப அற்புதமான 14வது மீட்டிங் கொடுத்துட்டாரு. அதோட இணைந்து ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ஜெமினியோட இணைந்து ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் கோரமண்டல், ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை பாரதி அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை சில்க் சிட்டி, அதோட சேர்ந்து எங்களோட ஓன் கிளப் ரோட்டரி ஹார்மனி, இவங்கெல்லாம் சேர்ந்து அற்புதமான நிகழ்வினை இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு நம்ம ஒரு மெசேஜோட போறோம், ஒரு விஷயத்தோட போறோம். அதுதான் இந்த எல்லா கிளப்பும் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம போகும்போது, ஏன்னா ரொட்டேரியன்ஸ் நிறைய சோசியல் ஒர்க் பண்றாங்க. அவங்க உடம்ப பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட், அது முக்கியம். அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு பண்ற ரொட்டேரியன்ஸ் இன்னைக்கு நிறைய பண்றாங்க, இதை விட நல்லா பண்ண முடியும், இன்னும் ஹாப்பியா இருக்க முடியும். அதற்காக அவங்களுடைய உடம்பு முக்கியம். அதற்காக இந்த அற்புதமான ஒரு ப்ரோக்ராம் அவர் டாக்டர் சார் கொடுத்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் டு டாக்டர் சார் ஒன்ஸ் அகைன். Chennai Gemini Club, Rotary Club of Chennai Gemini Club and all the other clubs. So we are going to do some practical. நம்ம தேரி பேசிட்டு இருக்கிறத விட பிராக்டிக்கலா ஒரு சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் முத்ராஸ் இருக்கு. இன்னைக்கு ஒரு 8 மணிக்குள்ள நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக திட்டமிட்டு இருக்கோம். We are planning to give more information, theory as well as practical. That is our aim. Thank you very much. Thank you to all. So let us chant Om 3 times. If you are not comfort with chant Om, please chant Amen or Allahu Akbar, whatever the comfort, 3 times. All the mantras are powerful mantras. இந்த ஓம் மந்திரம் உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் ஆமேன் கூட சொல்லலாம், இல்லை அல்லாஹு அக்பர் என்று கூட சொல்லலாம். 3 மந்திரங்களுமே
ரொம்ப வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான மந்திரங்கள், பவர்ஃபுல் மந்திரம், சக்தி வாய்ந்த மந்திரங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அந்த கை 2 சென் முத்திரால வச்சுங்க. ஒரு சில பேசிக் சின்ன சின்ன விஷயங்களை யோகால கற்றுப்போம், யோகாவோட இணைவோம், ஆனந்தத்தோட இணைவோம், ஆனந்தமாக இருப்போம். அப்படியே சின் முத்திரா. நீங்க முத்திரா பத்தி உங்களுக்கு நிறைய கொடுக்க போறாங்க. முத்திரா இந்த கட்டை விரல் அதுக்கு பக்கத்துல உள்ள விரல் அப்படியே அப்படி டச் பண்ணிட்டு கீழே வச்சிருங்க. சின் முத்திரா இந்த கான்சென்ட்ரேஷனை ஒருநிலைப்படுத்தும், உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தும். அதற்காக நல்லா மூச்சு காற்றை இழுங்க. வெளியில விடும் பொழுது ஓம் மந்திரத்தை சொல்லுங்க. Chant ஓம் and exhale. Start. Thanks to God, thanks to parents, teachers, all our friends and relatives. கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய மாதா பிதா குரு அனைவருக்கும் நன்றி சொல்வோம். குடும்பத்தினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்வோம். மெதுவா இந்த திரையை முடிச்சுட்டு கைகளை உயர்த்தி அழுத்தம் கொடுத்து அப்படியே கண்ணில் ஒருத்தர் கொடுக்குறோம். ஓகே, குட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, வெரி குட், எக்ஸலண்ட். இப்போ ப்ராக்டிகல்ஸ்ல போறோம். ஏன்னா பிராணாயாமா கிளாஸ், முத்ரா கிளாஸ்ன்னு போட்டுட்டு அது சொல்லி கொடுக்காமலே சொல்லக்கூடாது. நிறைய முக்கிய 200 வகையான பிராணாயாமம் இருக்கு. அந்த 200 வகையான பிராணாயாமம் டெய்லி செய்யணுமான்னா தேவையில்லை. ஒரு முக்கியமான ஒரு லிஸ்ட் பண்ணா 8 பிராணாயாமம் ரொம்ப முக்கியம். அதுல இன்னைக்கு ஒரு 3 பிராணாயாமம், அதுல ரொம்ப முக்கியமான ஒரு 3 பிராணாயாமம் 4 பிராணாயாமம் இன்னைக்கு உங்களுக்கு டீச் பண்ண போறோம். அதை நீங்க ரெகுலரா ரிப்பீட் டெய்லி பண்ணீங்கன்னா போதும். எக்ஸலண்ட். உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அற்புதத்தை பார்க்கலாம். இஃப் யூ ஆர் பிராக்டிசிங் கண்டினியூஸ்லி, பட் யூ ஹேவ் டு ஸ்பேர் த டைம். ரிப்பீட் டெய்லி. எப்படி டெய்லி நம்ம சாப்பிட்றோம், டெய்லி குளிக்கிறோம், டெய்லி பல்லு வளர்க்கிறோம், அந்த மாதிரி இந்த யோகாவை உங்க வாழ்க்கையோட இணைச்சிங்க. ஆனந்தமா இருக்கலாம், அற்புதமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். நீங்க நினைச்சாலும் நடக்கும், நீங்க நினைச்சாலும் உங்க பாடி சொல்ல கேட்கும். இன்னைக்கு இங்க போகணும்னா அங்க போகணும். இன்னைக்கு நம்ம டாக்டர் சார் ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருக்காரு, உடனே ஜூம்ல கனெக்ட் ஆயிடுவீங்க. இல்லைன்னா மறந்துடுவீங்க, இல்லைன்னா சோம்பேறி தரணும், இல்லைன்னா லேட்டா வருவோம். அதெல்லாம் கூடவே கூடாது, பக்கமா இருக்கும். சொல்றதா அப்படி உடம்பு கேட்கும். நம்மளுக்கு தண்ணி வேணுமா, நேரா போய் நம்மளே போய் தண்ணி எடுத்து குடிக்கிறது, இன்னொருத்தங்களை போய் தண்ணி எடுத்துட்டுவான்னு சொல்றது, அந்த மாதிரி வச்சுக்கணும் உடம்பு. வெரி குட். இப்போ பிராணாயாம செக்ஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு சில சிம்பிள் வார்ம் அப் பண்ணிட்டு தான் அந்த இதுக்கு போகணும். அது சின்ன சின்ன வார்ம் அப் எக்ஸசைஸ். ஏன்னா அப்படியே நம்ம பிராணாயாம செக்ஷனுக்கு போக முடியாது. நம்ம உடம்ப இந்த பிளட் சர்க்குலேஷனை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், ஆங்கிள்ஸ்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். சிம்பிளா, இஃப் யூ ஆர் கம்ஃபர்ட் இன் சிட்டிங், யூ கேன் சிட் அண்ட் டூ இட். இஃப் யூ ஆர் கம்ஃபர்ட் இன் ஸ்டாண்டிங், யூ கேன் ஸ்டாண்ட் அண்ட் டூ இட். எப்படி உங்களுக்கு சௌரியமோ அப்படி பண்ணலாம். உங்களுக்கு ரிலாக்ஸிங் என்னோடய இந்த ஒரு 45 மினிட்ஸ் எங்களோடய பயணிச்சிங்கன்னா இந்த அற்புதத்தை நீங்க உணரலாம். யூ கேன் ஃபீல், யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ். தட் இஸ் யோகா. தட் இஸ் தி பெனிஃபிட் ஆஃப் யோகா. தட் இஸ் தி பெனிஃபிட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். அதுதான் டாக்டர் சாரும் இந்த 5 கிளப்பும் அதான் உங்களுக்கு எதிர்பார்க்கறாங்க. நன்றி, தேங்க்யூ. We are going for simple, very simple exercise. If you are comfort, if you are sitting, you can sit and do it, or if you are stand, you can stand and do it, no problem. Today I am going to do in the sitting posture. Some of the senior citizens also there. Welcome. Definitely you can live without disease with full wellness, no problem.
but you have to practice. Simple. That's all. Okay, good. First, eye exercise. Just I am in sitting posture. Those who are comfort in standing also, you can stand. Just movement of the eyeballs up and down, right, left, rotate clockwise, anti-clockwise. Good. Very good. Just open your eyes and close. That is very important for the eye exercise. If you are watching TV, if you are watching laptop continuously for some other classes or other things, or if you are attending the Zoom classes, please, after 2 hours, 3 hours, kindly make a practice of 1 minute. If you are doing 1 minute, it is enough. It will be pakka. This eye exercise. That's all. Then closing and opening 5 times. That's all. Good. Very good. Simple. Okay. Good. Very good. Next, ear. Just the cord. Ear. You have to massage. That's all. அப்படியே காதை மெதுவா அப்படி தடவி விடுங்க போதும். குட். அப்படி தடவி விட்டுட்டு கழுத்து அந்த முனை பார்த்து இது பண்ணிடுங்க. குட். வெரி குட். அடுத்தது கழுத்துக்காக கழுத்து அப்படியே குனிஞ்சு பாருங்க. In sitting posture also you can do it. No, if you are comfort in standing, you can stand and do it. No problem. Thank you very much. Then upward. That's all. Then sideways. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. But you have to perform slow. The neck exercise should be in slow manner. இந்த கழுத்து நரம்புகள் எளிதாக இருக்கும். அதுக்காக மெதுவா தான் பண்ணணும். ரைட் அண்ட் லெஃப்ட். குட். வெரி குட். If you are aged person, half round is enough. If you are able to do full rotation, 1 rotation is enough. For neck rotation, anti-clockwise 1 rotation. Good. Very good. Excellent. Good. Then it's the shoulder movement. Just that's all. Sideways. That's all. Good. 1 rotation clockwise, anti-clockwise. Good. Sir, I am in sitting, so I want to do some hip movement. Okay, it's possible. In any posture, it's possible. Okay, just you have to sideways. Just you sit comfortably. இந்த கையை பிடிச்சிங்க. இந்த கை இந்த ஸ்டாண்ட்ல இருக்கட்டும். ஸ்டாண்டிங்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது உங்களுக்கு ஈஸியா வரும். இந்த ஸ்டாண்டிங் posture you can do easily. In sitting posture also you can able to do sideways bending. Good. Very good. Excellent. Good sir. Very good. So I want to do some leg movements, the angle movements. So I'll putting my camera downwards. Just lift. Just forward and back. Good. Rotation. Very good. Sir, our body is doing all the things, sir. Our body is fit 100%. Just good. Very good. Good. Left, right. Good. Very good, sir. Good. Okay, come. Let us stand for few minutes for the standing. Very simple. Very simple. Just stand on toe. That's all. Release. Again, stand on toe. Second time. Very nice. Excellent. Good. Stand on toes. The front toe தான் அதுல நிக்கணும். Front toeல நிக்கணும். காலுடைய முன் பக்கத்துல நிக்கணும். It is directly connected to the brain. Good. Very good. இப்போ அந்த ஆங்கிள்ல நிக்க முடியுதா பாருங்க. Good. Very good. அப்படி ஆங்கிள் அந்த டோ மேல தூக்கி பாருங்க. Good. முடிஞ்சா அளவுக்கு. Good. Very good. Excellent. Enough. Good. Enough. Good. Very good. சின்னதா ஒரு ஃபார்வர்ட் பேக்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துக்கணும். எப்போதுமே இந்த ஆல் த மூவ்மெண்ட்ஸ் இஸ் வெரி எசென்சியல். ஃபார்வர்ட், பேக்வர்ட், சைட்வேஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு
உட்கார்ந்துட்டு கூட ஃபார்வர்ட் பண்ணலாம், பேக்வேர்டு கொஞ்சம் பண்றது கஷ்டம். அதனால ஸ்டாண்டிங்ல எவ்வளவு முடியுமோ, இட் இஸ் நாட் நெசசரி டு டூ 100% அப்படியே கீழே குனிஞ்சு அப்படியே தரையை தொடணும், அதுக்கப்புறம் காலத்தை அப்படிலாம் இல்லை. whatever your body allows, உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும். ஓகே, குட், வெரி குட், குட். இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ண போறோம். நல்லா கையை தூக்குங்க, மூச்சு காற்றை இழுத்துட்டே கொண்டு போங்க, மூச்சு காற்றை விட்டுக்கிட்டே மெதுவா. இந்த அளவுக்கு முடியும்னா இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு if you are able to do the forward bending this posture enough, no perform. Okay, my body is allowing here, okay, go ahead. My body allowing here, okay, go ahead. I am touching the floor, no problem. Good, very good, excellent. If you are not touching, definitely you will touch the floor after 1 week if you are practicing. Good, very good. If you are having a high BP, don't do forward bending more. கொஞ்சமா தெரியுங்க. பிபி அதிகமா இருக்கிறவங்க forward bending ரொம்ப பண்ணக்கூடாது. Okay, this contraindication also there. Everybody should know what should be done, what should not be done. எதை செய்ய வேண்டும் என்பதையும் எதை செய்யக்கூடாது என்பதையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். Backward bending, backward, it will comfort. Good, very good. Backward bending, very nice, very nice, good, very good, good, very good, good. ஒரு simple asanas பண்ணிட்டு பிராணாயாமம் போறோம். So simple, very simple. It is possible to do for all. If you are the beginner, if you are attending today, you are going to start today onward, it is easy. It is easy to do. Simple asana. You start with this simple asana, then go, then advanced asana. It's very easy. Your body will also accept. Your body also will support you. Right? Okay, good. ஒரே நாள்ல அப்படியே வளர்ச்சி இழுச்சி முறுக்கிலாம் செய்ய வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா உங்க பாடியை டியூன் பண்ணுங்க, அப்படியே அற்புதமா வேலை செய்யும். பட் வெரி குட், சிம்பிள். ஒரே ஒரு ஆசனா ஸ்டாண்டிங்ல கொடுக்க போறேன், அப்புறம் சிட்டிங்ல ஒண்ணு, லை டவுன் ஒண்ணு, அதுக்கப்புறம் போயிட வேண்டாம். அதுக்கப்புறம் பிராணாயாமா தான். பிகாஸ் we have to do some pranayama practices before pranayama. The warm up and simple asana is essential, so we are doing. Okay, good. third asana பண்ண போறோம். ரெடி? just left இந்த ரெண்டு கை விரல்களை கோத்துங்க, அப்படி டர்ன் பண்ணுங்க. டர்ன் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் நல்லா அப்படி கேட்கணும். அதுக்கப்புறம் அப்படி மேல பண்ணுவோம். கொண்டு போயிட்டு அப்படியே ஃப்ரண்ட் டோல நின்னுங்க. மேல கொண்டு போகும்போது இன்ஹேல் பண்ணணும். மேல கொண்டு போயிட்டீங்கன்னா நார்மல் பிரெத் தான். நார்மல் பிரெத். குட், குட், குட். மெதுவா அப்படியே ரிலாக்ஸ். குட், வெரி குட். enough. If you are comfort, please practice 3 times. If you are comfort, you can count it for 10, from 10 to 60, no problem, according to your time, according to your body flexibility. உங்களுடைய டைம் எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்களோ அதை பொறுத்து, உங்களுடைய பிராக்டிஸை பொறுத்து உங்க இன்டென்சிட்டியை மாத்து. குட், வெரி குட். Standing asana is one is enough. Then we are going for sitting asana, then you are lying one. That's all. So sitting la ஒரே ஒரு asana பண்ண போறோம். Very effective asana, only one asana. Good. This is Vajrasana. This is forward bending, Sasangasana. Very simple, very simple. மூச்சு காற்றை இழுங்க, மூச்சு காற்றை அப்படி எவ்வளவு தூரம் விட்டுக்கிட்டே கீழே வரணும். While exhale, go down. மூச்சு காற்று விட்டுக்கிட்டு கீழே வாங்க. Exhale and go down. என்னால இவ்வளவு முடிஞ்சா போதும். Then I am touching the floor. Excellent, good. Come to normal breath. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Good. Very good, excellent. For kind request, for kind information, உங்களுடைய கனிவான கவனத்திற்கு எந்த ஒரு பொசிஷன் பண்ணாலும் இந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு பேக்வர்ட் பண்ணணும். அதுதான் கவுண்டர் பொசிஷன் சொல்லுவாங்க. யோகா டீச்சர்ஸ் நோஸ், யோகா மாஸ்டர்ஸ் ஆல்சோ நோஸ். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் a counter post balancing.
ஸோ ஃபார்வர்ட் பண்ணிட்டோம், இதை பேக்வர்ட் பண்ணா ஒண்ணுமே ஈஸி. அப்படி பொசிஷன்ல உட்காந்துட்டு இப்படி பேக்வர்ட் பண்ணாலே போதும். இஃப் யூ கம்ஃபர்ட் தட்ஸ் ஆல். stable asana, or if you are comfort with this one is enough. Very simple, that's all. Ardha Ushtrasana, good, very good, enough, 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 enough. Okay, good. Only one asana. In lie down. படுத்துட்டு ஒரே ஒரு ஆசனா பண்ண போறேன், அதுக்கப்புறம் பிராணாயாம செக்ஷன் வர போறோம், அவன முத்தாசன் பண்ண போறோம். வெரி குட். ஈவன் இந்த கேஸ் எல்லாம் இருக்காது உடம்புல, அதற்காக now the research says it prevents cancer also. அப்படியே படுத்துக்கலாம். இதுல நிறைய ஆசனாஸ் இருக்கு, but today we are focusing more pranayama. So we are reducing asana. ஒரே ஒரு ஆசனா, only one asana. அதுக்கு முன்னாடி அப்படி காலை இப்படி தூக்கி மடக்கி ரிலீஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒன் டைம். lift your leg, hold your leg, then release slowly. That's all. One time, both legs, right and left. Okay. Then both legs right, then left and fold. Then அப்படி fold பண்ணிட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த கழுத்தை கொண்டு போய் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. இல்ல என்னால முடியவே இல்லை சார், I am not able to lift the upper body, என்னால முடியல அப்படின்னா இதை மட்டும் இப்படி வச்சுங்க போதும். அட்லீஸ்ட் இதை பண்ணியாச்சு, then you go home. Then அது கொண்டு வாங்க, no problem. Normal breath. Good. Relax. 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 அப்படியே ஒரு few seconds relax. 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 Good. Very nice. All the parts of the body is getting relaxed. Relax. Relax. மெதுவா அப்படியே ரிலாக்ஸ் முடிச்சுட்டு மெதுவா திரும்பி இதெல்லாம் குட் குட். அப்படியே மெதுவா எந்திரிச்சு உட்காந்துங்க. Then we are going to do some pranayama. Very important pranayama. 10 minutes. This pranayama section. Sir, if you are having time in your regular procedures, you can able to spare the time. உங்களால டைம் கொடுக்க முடிஞ்சா பிரீத்திங்காக சில எக்ஸசைஸ் கூட இருக்கு, அதை நாங்க சொல்லி தரோம். If you are comfort, definitely you can practice. Good. இந்த பிராணாயாமா பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில எக்ஸசைஸ் கூட நீங்க பண்ணலாம், ரொம்ப நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் அந்த லங்ஸ் எக்ஸ்பான்ஷன், அந்த செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க. லங்ஸ் எக்ஸ்பான்ஷன், லங்ஸை வந்து அந்த ஆக்டிவேட் பண்றோம். அது என்ன எப்படி இப்படிலாம் பண்ணலாம். ஜஸ்ட் பிரீத்திங் எக்ஸசைஸ், ஜஸ்ட் கைண்ட் வச்சுங்க. நல்ல மூச்சு காற்று இழுத்துட்டு வெளியில செஸ்ட் எக்ஸ்பான்ஷன், செஸ்ட் எக்ஸ்பான்ஷன். இந்த ஹேண்ட் அப்படி கொண்டு வந்து ரைட், வெரி குட். இப்போ பாருங்க, யூ கேன் ஃபீல் அவர் செஸ்ட் எக்ஸ்பாண்ட். மூச்சு காற்றை விட்டுட்டே கைக்கு நினைச்சிருங்க. குட். This is one type. Another type, இந்த கை 90 டிகிரி இல்லாம இந்த இதை அப்படி வச்சுங்க. இந்த 90 டிகிரி இருக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் 90 டிகிரி பண்ணீங்க, இப்போ ஒரு 30 டிகிரி என்ன இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, அப்பயும் எக்ஸ்பேண்ட் ஆகும். This is also good. You can expand the lungs portion. Just மூச்சு காற்றை விட்டுட்டே காய்ச்சல நினைக்கிறேன். குட், வெரி குட். இந்த செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் நடந்துச்சு. ஓகே, ஜஸ்ட் அப்பர் போர்ஷன் ஆஃப் தி லங்ஸுக்கு ஒரு சில பயிற்சிகள் இருக்கு, அதையும் அப்படி பார்த்துடலாம். நல்லா அப்படி மூச்சு காற்று இழுத்துட்டு அப்படி இந்த ஷோல்டரை மேல கொண்டு போங்க. இந்த ஷோல்டர் மேல கொண்டு போயிடுச்சு. ஜஸ்ட் இன்ஹேல், ரைஸ் யுவர் ஷோல்டர், தென் எக்ஸேல் அண்ட் ரிலாக்ஸ். Ready? The upper portion of the lungs will be actuated. Good, very good. இப்போ இப்படியே ரொட்டேஷன் கொடுக்க போறோம். அப்படி இந்த ஷோல்டர் அப்படியே inhale, exhale, clockwise rotation, anti-clockwise rotation. Good, good.
வெரி குட், எக்ஸலன்ட், குட் குட். இந்த ஒரு அப்பர் போர்ஷனுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். அப்பர் போர்ஷன் கூட இது கூட பண்ணலாம். நல்ல உங்களுக்கு இது கம்ஃபர்ட்டா இருந்தா இது கூட பண்ணுங்க. நல்லா அந்த கையை அப்படி இன்டர்லாக் பண்ணிட்டு பின் மண்டைக்கு பின்னாடி you can interlock your fingers and put it your hand in the back of the head. இப்போ இது அப்படி மூவ் பண்றோம். The hand position, you have to change your hand position. Inhale, exhale, inhale. Good, very good, very nice. Good, very good, excellent. Good, everybody is doing very good, excellent, good, very good, good, good. Next, we are doing some yogic breathing. Is very essential for everyone. If you are practicing yoga, definitely it will be systematically, it will be rectified. Those who are not practicing yoga, please practice today onwards for the 1 week, then it will automatically it will be set right. அதாவது யோகா பயிற்சி பண்றவர்களுக்கு இந்த யோகிக் பிரீத்திங் முறையாக நடக்கும். ஏன் அப்படின்னா மூச்சு காற்றை இழுக்கும் பொழுது வயிறு பகுதி வெளியில வரணும். ஜஸ்ட் பலூன் அண்ட் ஏர். இந்த பலூன் உள்ள காற்று உள்ள போனுச்சுன்னா பலூன் விரிவடையும். அதே மாதிரி உங்களுடைய காற்று உள்ள போகும் பொழுது இந்த வயிறு பகுதி வெளியில வரணும். மூவ் அவுட்வர்ட்ஸ். மூச்சு காற்று வெளியில விடும் பொழுது while exhale your stomach should move towards inside. அதை நீங்க பார்க்கணும். that is yogic breathing. that is start. நல்லா அப்படியே வச்சு பாருங்க. கை வச்சீங்க. whether it is in our body the system is right, correct or not, we have to check ourselves. நம்ம உடம்ப போய் செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா மூச்சு காற்று விடுங்க. மூச்சு காற்றை விடுங்க. சூப்பர். மூச்சு காற்றை விடும் பொழுது நம்மளுடைய வயிறு பகுதி அப்படியே உள்ள போகுது. குட், வெரி குட். மூச்சு காற்று இழுக்கும் பொழுது நம்மளுடைய வயிறு பகுதி வெளிப்பக்கமா வருது. வெரி நைஸ். குட், வெரி குட். our body is pakka. Good, good. Okay, very good. Good, very good, very good, good. இப்போ நல்லா மூச்சு காற்றை இழுத்துட்டு மெதுவா விட்டு பாருங்க. just inhale and exhale ஒரு 3 times. Good, very good. இப்போ எக்ஸேல் வாய் வழியா விட முடியுதா பாருங்க. ஏன்னா இந்த எக்ஸேல் மீன்ஸ் you are releasing the carbon dioxide toxin. inhale oxygen, O2, அதான் பிராணம். ஆக்சிஜன் இழுக்கிறோம், வெளியில விடும் பொழுது பாடியில இருந்து விடும் பொழுது அது கார்பன் டை ஆக்சைடு கழிவா மாறுது. அதை அதிகமா வெளியில எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பயிற்சிகள் பண்றோம். அதுல ஜஸ்ட் மூச்சை மூக்கு வழியா இழுங்க. inhale through the nose, exhale through the mouth. That's all. அப்படியே மூச்சு காற்றை இழுத்துட்டு வாய் வழியா மூச்சு காற்றை அதிகமா விடுறது. That's all. Good. Very good. Excellent. Now we are going to do some practices. பிராணாயாமா செக்ஷன் பார்க்க போறோம். கபால பத்தி பண்ண போறோம். இது வெரி இம்பார்ட்டன்ட் பிராணாயாமா. அதுல ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் இருக்கு. சில பேர் பண்ணக்கூடாது. அது யார் அந்த சில பேர்னா வயிறுல இப்போதைக்கு ஆபரேஷன் பண்ணவங்க வேண்டாம். லேடிஸ் அந்த 3 நாட்கள் பண்ணக்கூடாது. யாருக்கு முடியுமோ அவங்க அந்த அளவுக்கு தான் பண்ணணும். ஓகே, குட், வெரி குட். பட் த வெரி பியூட்டிஃபுல் பிராணாயாமா, ரிமூவிங் ஆஃப் டாக்ஸின்ஸ், ரிமூவிங் ஆஃப் CO2 from our lungs. எதுக்காக இந்த டெக்னிக் அப்படின்னா, இஃப் யூ ஆர் ரிமூவிங் கம்ப்ளீட்லி the carbon dioxide, completely the toxins, so you can fill more prana, you can fill more oxygen
to your line. அதான் அந்த டெக்னிக். அப்போ இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளில எடுக்கிறது. That's all. Just only 10 counts is 10 counts, not more than that. நல்லா மூச்சு காற்றை இல்லைங்க. Just you can practice with me, can definitely experience. நல்லா மூச்சு காற்று இழுத்தாச்சு. Inhale, exhale. Good, very good. Second, மூச்சு காற்று இழுத்தாச்சு. Only exhale for the 10 counts. The intent, don't go beyond that. You are the beginners, 10 counts is enough. Only exhale. Don't make a speed. Rest. Don't open your eyes. Don't open your eyes. Simply observe your breath. Second round, we are going to do Kapalabhati. Only exhale. If for doing the Kapalabhati, this is a comfortable posture for Kapalabhati. இந்த மாதிரி சம்மணம் போட்டு இல்ல அர்த்த பத்மாசனம் இல்ல கம்ஃபர்ட் பொசிஷன்ல உட்காந்துக்கலாம். Only exhale 10 counts enough. The toxins removal, Kapalabhati. Good, very good. Observe your breath. Follow my instruction. Observe my instruction. என்னுடைய வார்த்தைகளை கவனிங்க. மூன்றாவது ரவுண்ட் ஒரே ஒரு கவுண்ட்ஸ் பண்ணிடலாம். ஒரே ஒரு 10 counts. Third round, last round. Only exhale. Continue. Exhale. Active exhalation. Passive inhalation. அப்படியே பண்ணிட்டே இருந்தோம். 10 counts. கபாலனா மூளை. கபால means brain. பசி means cleaning. மூளையை clean பண்ணும். The same time lungs also cleaning. Good, very good. Stop it. Good, very good. Good, very good. Slowly open your eyes. Good. சின்னதா ஒரு 3 hours பண்ணிக்கலாம். குனிஞ்சு அப்படி முடிஞ்சா அப்படி தொழுங்க. If you are able to comfort, just bend and towards right side and left side. That's all. Enough. Only one time. Relax. Then we are going to do on the diaphragm. இப்படி கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ண போறோம். அப்போ யாருக்கு முடியுதோ அவங்க மட்டும் பண்ணுங்க. மற்றவங்க அப்படியே கொஞ்சம் பார்க்கலாம். அப்படியே ஒரு 10 counts மட்டும் கொஞ்சம் ஸ்பீடா மூச்சை இழுத்துக்கிட்டு விடணும். மூச்சை இழுத்து விடணும். மூச்சு காட்ட இழுக்கணும் விடணும். அப்ப என்ன ஆகும்? அந்த டயப்ரம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். என்ன this is also breathing exercise for the diaphragm movement. Good, very good. Next we are going to do next pranayama, Bhastrika also so many varieties is there. 2 Bhastrika will see in the today class. Bhastrika, Kapalabhati I am not able to do Kapalabhati, sir. Okay, then you can practice Bhastrika. At least 80% or 70% of the benefit you can get it this Bhastrika time. நல்லா மூச்சு காற்று இழுத்துட்டு வெளியில விடணும். ஃபோர்ஸா விடணும். அதான். Each and every stroke you have to inhale and exhale. Kapalabhatiல only exhale, but இதுல என்ன பண்ண போறோம்? மூச்சு இழுத்துட்டு every time inhale and exhale. Five counts. ஒரு 5 counts பண்ணிட்டு அப்படியே நிறுத்திட்டு திருப்பி செகண்ட் சைக்கிள். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்டென்சிட்டியை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரேடியா இன்னைக்கு நான் மூச்சு பயிற்சி பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரேடியா பண்ணிட்டு கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா பாடி ஷுட் பி பிராக்டிஸ் கொடுக்கணும். செகண்ட் ரவுண்ட் 5 rounds.
Enough. Observe. Sir, I am very comfort in this pranayama, Bhastrika pranayama. The toxins removal of the, but very good. And the respiratory system எல்லாம் பக்காவா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் இந்த சளி பிடிக்கிறது இதெல்லாம் கூட அப்படியே போயிட்டே இருக்கிறோம். ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு இது ஒரு ட்ரீட்மெண்ட்டா கொடுக்கலாம். பட் வெரி குட். இப்போ இதுலயே அடுத்தது இன்னும் கொஞ்சம் என்னால பண்ண முடியும் சார். ஐ எம் ஏபிள் டு டூ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பஸ்ரிகா. ஐ எம் ஏபிள், மை பாடி ரெடி. நல்லா மூச்சு காற்றை இழுத்துட்டு மேல கை கொண்டு போறது. மூச்சு காற்றை மேல கொண்டு போகுது, இந்த கைய மேல விரிக்கணும். மூச்சு காற்றை கீழே இறக்கும் பொழுது மூச்சு விடணும். அவ்வளவுதான். 3 டைம் பண்ணுங்க போதும். குட், வெரி குட். பஸ்ரிகா டைம். குட், வெரி குட். அப்படியே ரெஸ்ட். பஸ்ரிகால இன்னொரு டைப் இருக்கு, அதுவும் பஸ்ரிகா தான். பதஞ்சலி யோகா சமிதி, சுவாமிஜி மகராஜ், பாபா ராம்தேவ் இதுல பண்ணுவாங்க. இந்த பஸ்ரிகா நல்ல மூச்சு காற்றை இழுத்துட்டு மெதுவா விடுறது. வெரி குட். இஃப் யூ ஹேவிங் அ டென்ஷன், உங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு இன்னைக்கு அப்படின்னா இந்த பயிற்சி பண்ணலாம். இல்ல ஏதோ ஒரு விஷயத்த மறந்து வச்சுட்டீங்க, அது தேடும் போது நமக்கு கிடைக்கல, பண்ணுங்க. You please inform to your all children. Practice this pranayama before attending the exam or before attending the interview. Definitely it will help. நல்லா மூச்சு காற்றை இழுங்க, மெதுவா விடுங்க. Inhale, exhale slowly. Good. அதே மாதிரி if you are having some giddiness, உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது, மயக்கத்துக்கு காரணம் giddiness, so many reasons are there, hundreds of reasons are there. Whenever the cervical spontaneous, கழுத்து நரம்புகள் தேய்ஞ்சா, பித்தம் அதிகமானா, பசி இருந்தால், பிபி அதிகமானா, சுகர் அதிகமானா, சுகர் குறைச்சா, என்ன ரீசன்ஸ் இருக்கு. பட் it is a first stage. I repeatedly say it is a first stage. You can அந்த மூமெண்ட்ல இருந்து இப்போ உடனே வெளில வரலாம். இந்த மாதிரி மயக்கம் இருந்தா நல்ல இந்த மூச்சு பயிற்சி, நல்ல மூச்சு காற்றை இழுத்துட்டு வெளியில வந்துடும். வெரி குட், எக்ஸலன்ட். இப்போ அடுத்தது the last pranayama, then we are going to for some mudras பண்ண போறோம். We are going to take beautiful classes from our yoga master, our yoga director வள்ளி மேடம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிராணாயமா, அனுலோமா வில்லமா for the beginners. Very good பிராணாயமா. லெஃப்ட்ல மூச்சு காற்று இழுத்துட்டு ரைட்ல விடுறது, ரைட்ல மூச்சு காற்று லெஃப்ட்ல விடுறது. வெரி குட். ஒரு 3 rounds பண்ணி பார்ப்போம். It is very good. If you are doing for the 10 minutes, very good. இன்னைக்கு நம்மளுக்கு டைம் இல்லை, ஸோ we are following for the 3 rounds பண்ண போறோம். நல்ல மூச்சு காற்றை இழுத்துட்டு லெஃப்ட்ல, left hand chin mudra, right hand in vayu mudra. Just inhale through the left nostril. Exhale through the right nostril. Inhale through the right nostril. Exhale through the left nostril. Continue the practice. Continue. Sit erect. Continue. Observe my instruction. என்னுடைய வார்த்தைகளை கவனிங்க. இடது பக்கமா மூச்சு காற்றை இடது மூக்கு வழியா இடுங்க, அத வலது மூக்கு வழியா விடுங்க. அடுத்தது வலது மூக்கு வழியா இழுத்துட்டு இடது பக்கமா விடுங்க. இதை ஒரு 3 ரவுண்ட் பண்ணுங்க. அப்படியே மெதுவா முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ். வெரி குட். சரி, இப்போ அப்படி நல்லா கைக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துங்க. ரைட், முடிஞ்சா இப்படி சைட்ல அப்படி திரும்புங்க. குட், வெரி குட். இந்த கையை வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு. குட், வெரி குட். we are going to see mudras. முத்ராஸ்னாலே அதற்கு நிறைய பலன்கள் இருக்கு. ரொம்ப அற்புதம், ரொம்ப சுலபம்.
முத்ரானாலே அழகு, அதை வச்சுக்கிட்டு இருக்க போஸ்டர் எல்லாமே. அது எங்க வள்ளி மேடம் சொன்னாங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். இன்னும் நம்ம கேட்கறவங்க எல்லாருமே அப்படியே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பவர் எங்க வள்ளி மேடத்துக்கு இருக்கு. வள்ளி மேடத்தை கூப்பிடுறோம். மேடம், வள்ளி மேடம், சார் அவங்கள ஸ்பாட்லைட் பண்ணலாம் சார் ப்ளீஸ். முத்ரா செக்ஷன். எஸ், முத்ராஸ் ஒரு 3-4 கொடுங்க போதும் மேடம். 3 to 4 எஃபெக்டிவான முத்ரா. வள்ளி மேடம், வள்ளி மேடம் ஆன்லைன். Yes, sir. யோகா கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ் வந்துருவா. மேடம் பேசுறது கேக்குங்களா? வள்ளி மேடம் ஸ்பாட்லைட் பண்ணிக்கலாம் சார். பண்ணியாச்சு. டாக்டர் சார் பண்ணியாச்சு சார், பண்ணியாச்சு. மேடம் நாங்க பேசுறது கேக்குதுங்களா? வள்ளி மேடம். மேடம், are you able to hear? மேடம், வள்ளி மேடம், are you able to hear மேடம்? சார் அவங்களுக்கு சம் நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். நீங்க பேசுங்க சார், அவங்க வந்தோட நம்ம இமிடியேட்டா ஓ எஸ், ஓகே குட். அன்மியூட் பண்ணனும். குட் மேடம். வள்ளி மேடம், எஸ் ஓகே. வள்ளி மேடம் வந்தது சொல்லுங்க சார். அந்த செக்ஷன் அப்படியே கொடுத்தலாம். நான் அப்படியே சொல்லிட்டேன். are you able to hear வள்ளி மேடம்? ரைட். இல்ல அவங்களால முடியல. ரைட், ஓகே குட். இப்போ முத்ராஸ்ல ஜஸ்ட் சின் முத்ரா. வள்ளி மேடம், இப்போ சின் முத்ரா நீங்க சுரேந்தர் நீங்க கோஆர்டினேட் பண்ணிட்டே இருங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன். அதுக்குள்ள வந்தாங்கன்னா நீங்க கோஆர்டினேட் பண்ணிட்டே இருங்க ப்ளீஸ். வள்ளி மேடம் கனெக்டிவிட்டி. சின் முத்ரா ரொம்ப பவர்ஃபுல் முத்ரா. முத்ராஸ்ல எப்படின்னா அடிக்கடி எங்க வள்ளி மேடம் சொல்லுவாங்க, இப்போ இந்த லைட்டை போடணும்னா அந்த சுவிட்சை போடுறோம்ல, சுவிட்சை போட்டா டக்குன்னு அந்த லைட் எரியுது. இல்ல இந்த ஃபேன் சுத்தணும் அப்படின்னா அந்த ஃபேன் சுவிட்சை தட்டி விடுறோம், அப்படி வருது அடுத்த செகண்ட். அந்த மாதிரி முத்ராஸ் அந்த பொசிஷன்ஸ் மாற்றும் பொழுது உள்ளுக்குள்ள ஆர்கன்ஸ் அப்படி வேலை செய்யும். அந்ததான் அதனுடைய அற்புதம். முத்ராஸ்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம யோகா பண்றதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் ரூல்ஸ் இருக்கு. வயிறு எம்டியா இருக்கணும், சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. பட் முத்ராஸ்க்கு அந்த ரூல்ஸ் ரொம்ப ரிலாக்ஸ். சாப்பிட்டு 1/2 an hourலயே பண்ண ஆரம்பிச்சிடலாம், எந்த டைம்ல வேணாலும் பண்ணலாம், எந்த போஸ்டர்ல வேணா உட்காந்து பண்ணலாம். முத்ராஸ் அதனுடைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ சின் முத்ராஸ் பார்ப்போம். சின் முத்ரா இந்த 2 கட்டை விரல், அதுக்கு பக்கத்துல விரல், இதை மட்டும் நீங்க பண்ணிட்டு இப்படி வச்சீங்கன்னா போதும். வச்சுட்டு கண்ணை மூடினீங்கன்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அப்படியே நிற்கும். நீங்க இதை நம்ம பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்கலாம். சும்மா கையை விரிச்சிட்டு கண்ணை மூடிட்டு அப்படி பாருங்க என்ன நடக்குதுன்னு. என்னென்னமோ எண்ணங்கள் அப்படி வந்து போகும். ஆனா இப்ப பாருங்க, இப்ப என்ன பண்ண போறோம், சின் முத்ரால அந்த கட்டை விரல் அதுக்கு அடுத்த விரலை அப்படி சின் முத்ரா வச்சுட்டு இப்ப கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் இருக்கும் பாருங்க. உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அப்படியே ஒரு நிலைப்படுத்தும். உங்க எண்ண அலைகளை குறையும். நிறைய திங்கிங் ப்ராசஸ் வராது. ஸோ இன்னைக்கு யோகா கிளாஸ்ல இருக்கோம், யோகா பண்றோம். இன்னைக்கு முத்ரா கிளாஸ் இருக்கும், முத்ரா அட்டன் பண்றோம். அப்படிதான் இருக்கும். Good, very good. Good, very good. Next. பிராண முத்ரா. அந்த இதை அப்படி இன்னைக்கு சுலபமான 3 முத்ரா சொல்லித்தரேன். ஏன்னா முத்ராஸ் வந்து நிறைய இருக்கு. முத்ராக்குனே ஒரு கிளாஸ் போட போறோம். டெய்லி 20 முத்ரா சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். 30, 31, 1 அது டாக்டர் சாருக்கும் ஒரு பாம்ப்ளெட் சொல்லி கொடுத்து போடுறேன். முத்ராஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவ், ரொம்ப சுலபம். அதற்காக ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். 30, 31, 1 ஒவ்வொரு நாளைக்கும் முத்ராஸ் வந்து 20 முத்ரா சொல்லி கொடுத்துட்டு அதனுடைய பலன்கள் ஒவ்வொருத்தரையும் செய்ய வச்சு பண்றது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டாஸ்க். ஒரு குறைந்த கட்டணம் வாங்கிட்டு அதை பண்றதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கு நிறைய டெக்னிக்கல் ஒர்க் எல்லாம் நிறைய பண்ண வேண்டியிருக்கு.
அதெல்லாம் லெஜெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரணும் அதற்காக. இப்போ அந்த கட்ட விரலை மடிச்சுட்டு அந்த உங்களுடைய சுவாசம், இன்னைக்கு லங்ஸ் எக்ஸ்பென்ஸ்க்காக நிறைய பார்த்தோம். பிராண முத்ரா, அந்த பிராணனை சீர்படுத்தும். குட், வெரி குட். இப்போ அடுத்தது ஆதிமுத்ரா. ஆதிமுத்ரா வைக்க போறோம். கட்ட விரலை மடக்கி இந்த உள்ளங்கையில அமைக்க வச்சுக்கணும். ஆதிமுத்ரா நல்ல இம்யூன் பவருக்காக நல்ல கட்ட விரலை மடக்கி உள்ளங்கையில வச்சிடணும். மற்ற 4 விரலை மடக்கணும். கட்ட விரலை மடக்கி உள்ளங்கையில வச்சுக்கிறது, மற்ற 4 விரலை மடக்கிறது. அதே மாதிரி ரைட்டு லெஃப்ட் 2 கையும் வச்சுக்கணும். இப்ப பாருங்க, மூச்சு காற்று இழுத்து பாருங்க. குட், வெரி குட், குட், வெரி குட். இன்னும் ஒரே ஒரு முத்ரா, மாதங்கி முத்ரா. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் மாதங்கி முத்ரா. எதுக்கு அப்படின்னா டயபெட்டிஸ்க்கு உள்ளவங்களை, ரொம்ப ஏஜ்டு பர்சன், என்னால யோகா பண்ண முடியல, வார்ம் அப் பண்ண முடியல, பிராணாயாமம் பண்ண முடியல, எனக்கு வேற ஏதாச்சும் எனக்கு சொல்ல முடியாதா, யோகால வேற ஏதாச்சும் டூல் இருக்காதா? இருக்கு. ரைட். இந்த கட்ட விரலை மட்டும் நீட்டிக்கணும், மற்ற எல்லா விரலையும் மடக்கிக்கணும். இந்த கட்ட நடு விரலை மட்டும் நீட்டி இருக்கணும். 2 நடு விரல், 2 கையில உள்ள நடு விரலை நீட்டி இருக்கணும். மற்ற எல்லா விரலையும் மடக்கிடணும். எல்லா விரலையும் மடக்கணும். இப்ப தெரியுதா? கட்ட விரல் மட்டும் மடங்கிருக்கு, மற்ற கட்ட விரல் எல்லா விரலும் மடங்கிருக்கு. நடு விரல் மட்டும் நேரா இருக்கணும். மாதங்கி முத்ரா. மாதங்கி முத்ரா. இந்த 3 முத்ராஸோடைய போட்டோஸும் உங்களுக்கு அனுப்புறோம். அதனுடைய பெனிஃபிட்டும் அதிலேயே போட்டு உங்களுக்கு ஒரு இமீடியட்டா ஒரு எங்களுடைய அந்த ரோட்டரி கிளப்ஸ் எல்லாத்துக்கும் உடனே இன்னைக்கு அட்டன் பண்ற உங்களுக்கு கொடுக்குறோம். இப்படி வச்சுக்கிட்டு நீங்க ஒரு மூச்சு பயிற்சி கூட பண்ணீங்கன்னா நல்ல எஃபெக்ட் இருக்கும். இல்ல இப்படி சாதாரணமா இப்படி கூட வச்சுக்கிட்டு இருக்கலாம். வெரி குட், தேங்க்யூ. வள்ளி மேடம் இருக்காங்களா? இல்ல சார், இன்னும் வரையில. அவங்க சம் நெட்வொர்க் இஷ்யூ சார். இல்ல வந்துட்டாங்க. பட் ஆனா அவங்களுக்கு வள்ளி மேடம், ஆர் யூ ஏபிள் டு ஹியர்? வந்துட்டாங்க. அவங்க வாய்ஸ் இந்த முத்ராவை ரிப்பீட் பண்ணி காட்டுங்க சார். சார், இப்போ இந்த கட்ட விரல ஃபோல்ட் பண்ணிருக்கோம். ஒன்லி சென்டர் விரல் மட்டும் தான் ஓபன் பண்ணிருக்கோம். கரெக்ட்டா? ஒரு தடவை காட்டுங்க. ஆமா. அது ஒன்னு க்ளோஸா காட்டுங்க. எது காட்டணும்? மாதங்கி. கடைசி முத்ரா. மாதங்கியா? மாதங்கி முத்ரா. எஸ் சார். கடைசியில பண்ணது மாதங்கி முத்ரா. நடு விரல் நேரா இருக்கணும். மற்ற விரல் எல்லாத்தையும் மூடிடணும். உங்களுக்கு கவலைப்படாதீங்க, இன்னைக்கு உங்களுக்கு உடனே பிடிஎஃப்ல எல்லாத்தையும் கொடுக்குறோம். நடு விரல நீட்டிங்க, அவ்வளவுதான். எல்லாத்தையும் எல்லா விரலும் மடங்கிதான் இருக்கும். எல்லா விரலும் மடங்கி இருக்கும். நடு விரல் மட்டும் நீட்டி இருக்கும். ஓகே. இந்த உடனே உங்களுக்கு பிடிஎஃப். இத இப்ப பிரீத் இன் பிரீத் அவுட், தட்ஸ் ஆல் சார். வள்ளி மேடம் கேக்குதுங்களா? இல்ல இப்படி. எஸ் சார். சார், வள்ளி மேடம் இருக்காங்க. கேரி ஆன் மேம். ஓகே மேடம், அந்த மாதங்கி முத்ரா போட்டு காட்டுங்க மேடம். இப்ப நாங்க 3 முத்ரா சொல்லி கொடுத்திருக்கேன் மேடம். some network error sir, I will join sir. இப்ப இருக்கா? இப்ப நெட்வொர்க் வந்துருச்சா? வந்துருச்சு sir. Can you hear me sir? Yes. ஏறாவது. இப்ப மாதங்கி முத்ரா. Sir, I start with your permission sir, I start with behind sir. Sorry sir. ஐயா. ஏனா அப்பதான் புரியும் எல்லாருக்கும். So with your permission. Please. புதுசா அப்படியே கேக்குற மாதிரி கேட்கட்டும் எல்லாரும். அறிவோம். இந்த அற்புதமான ஆனந்தமான காலை வேளையில் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ஜெமினி கடந்த 14 வாரங்களாக நடத்தி கொண்டிருக்கும் வெல்னஸ் மகிழ்ச்சி சீரியஸ் 14 என்ற இந்த வாராந்திர நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்று என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆன்றோர் சான்றோர் கூடிய இந்த விர்ச்சுவல் மீட்டிங்கில் எனது முத்ரா வகுப்பை எடுக்க வாய்ப்பளித்த ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ஜெமினி, ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ஹார்மோனி, ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை பாரதி, ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை சில்க் சிட்டி, ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் கோரமண்டல் மற்றும் என்சிவியின் தலைவர் பிரசிடென்ட்
திரு யோகபூஷன் திரு பாலனையா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இந்த முத்ரா நிகழ்வினை வகுப்பை எடுக்க இருக்கிறேன். முத்ரான்னு சொல்றது இது பழங்காலம் தொட்டு இருக்கு. நம்ம வைத்திய முறைகள் இதை ஒன்னா எடுத்துக்கலாம். இது வேத காலத்துல யதுர் சாம வேதம் அதர்வண வேதத்துல ரொம்ப அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கும் இன்னும் அதுக்கும் முன்னாடி போகணும்னு சொன்னா நந்தி தேவர் வந்து தனது 2 மகள்களுக்கு சொன்னதா கூறப்படுது. சோ அந்த ஆதி காலத்துல இருந்து வர ஒரு வைத்திய முறை இந்த முத்ரா. நாளடைவுல அது எப்படி ஆயிடுச்சுன்னா சம்பிரதாயங்களுக்கும் சடங்குகளுக்கும் மட்டும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப திரும்ப இந்த யோகா நிலையில பிராணாயாமா உடல் சார்ந்த மற்றும் யோக பயிற்சிகள் இந்த முத்ராவும் சேர்த்து செய்யும் போதுதான் யோக வாழ்க்கை யோகான்றது ஒரு நிறைவு பெறுது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு வரோம். பாலனையா அற்புதமா பிராணாயாமா கிளாஸ் எடுத்தாரு. இப்ப 5 முத்ராக்கள் 5 முத்ரா முக்கியமான ஒரு முத்ராவை இன்னைக்கு பாக்குறோம். வருங்காலத்துல வரும் கிளாஸ்ல நான் உங்களுக்கு நிறைய இன்னும் அதை பத்தி பிரீஃபா சொல்றேன். டைம் இல்லைன்றதுனால ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரடக்ஷனோட போறேன். இந்த 5 விரல எடுத்துக்கலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 எலிமெண்ட்ஸ் உலகத்திலயும் இருக்குது, நம்ம உடம்புலயும் இருக்கு. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்பார்கள். சோ இந்த நிலம்ன்றது நம்ம உடம்பா நினைச்சுக்கணும். நிலம் இத ரிங் ஃபிங்கர் நம்ம பாடி, லிட்டில் ஃபிங்கர் நம்ம பாடியில இருக்க பிளட் சர்க்குலேஷன், அண்ட் ஃபயர் வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர், ஏர் வந்து நம்ம பிராணன் மூச்சு காற்று, அண்ட் ஆகாஷ்ன்றது 5 எலிமெண்ட்ஸ். இப்படி நீங்க ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணாதான் உங்களால அதை அப்ளை பண்ண முடியும். எந்த ஒரு வைத்திய முறைக்கும் நம்பிக்கை முக்கியம். அது அலோபதியா இருக்கலாம், இல்ல வாட் எவர் இட் இஸ், அதுக்கு நம்பிக்கை ஃபர்ஸ்ட் முக்கியம். ஒரு பேஷண்ட் வராங்கன்னா ஒரு டாக்டர் பார்த்து இந்த டாக்டர் போனா கைராசி டாக்டர் அவர்கிட்ட போனா எனக்கு சரியாயிடும்ன்ற நம்பிக்கையே அந்த ஃபர்ஸ்ட் மீட்லயே அந்த டாக்டர் கொடுத்துருவாங்க. எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நம்பிக்கை ஒரு 60% இருந்தா 40% வந்து நம்மளுடைய எந்த ஒரு வைத்திய முறையா இருந்தாலும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த வகையில இப்ப பாலன் சார் என்ன எடுத்தாங்கன்னு தெரியல, எனக்கு நெட்வொர்க் எரர்ல. இப்ப ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல இது உடல் சார்ந்த சக்தி. என்கிட்ட வரவங்க முதல் நான் சொன்னோடனே முத்ரான்னு சொன்னோடனே கிளாஸ்ல, மேடம் உடம்பு இழைக்கணும் அதுக்கு என்ன முத்ரா இருக்கு? ஏன்னா எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் இல்லாம நம்மள எவ்வளவு சீக்கிரம் நம்ம உடம்பு குறைக்கணும் அப்படின்றதுல நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். தப்பு இல்ல. சோ இப்ப உட்கார்ந்துட்டே தான் என்னால இருக்க முடியும், எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் எனக்கு இல்ல அப்படின்றவங்க இதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்காதீங்க. இது ஒரு ஒரு சைடா நீங்க இதை எடுத்துக்கலாம். சோ இந்த ரிங் ஃபிங்கர் தான் நம்ம உடம்புன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த ரிங் ஃபிங்கரை கொண்டு போய் ஃபயர் கடியில வச்சிடும். ஃபயர் இது கட்டை விரல், அது நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் சொன்னேன், அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும். இப்படி வச்சுட்டீங்கன்னா இது சூரிய முத்ரா. இந்த முத்ரா என்ன பண்ணும், நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொலஸ்ட்ரால், தேவையில்லாத கொழுப்புகளை கரைச்சி வெளியில அனுப்பும். சோ இது வந்து சூரிய முத்ரா. ஓகேவா? உடலுக்கு ரொம்ப சக்தி வேணும், நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், ரொம்ப ஒல்லியா இருக்கேன், எனர்ஜியே இல்ல, நல்ல ஸ்டாமினா வேணும் அப்படின்னா இந்த ரிங் ஃபிங்கரையும் தம்மையும் டிப் ஆஃப் தி தம் இப்படி தொட்டுக்கணும். இப்படி தொட்டு இருந்தா இது சூரிய, இது வந்து பிருத்திவி முத்ரா. பிருத்திவினா நிலம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இதை எடுத்துக்கணும். இது ஃபர்ஸ்ட் முத்ரா. ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ ஒரு சின்னதா நீங்க சொல்றீங்க மேடம் நான் இதெல்லாம் எப்படி நான் நம்புறது அப்படின்னு புதுசா வரவங்க யோசிச்சீங்கன்னா, நீங்க கோயில்களுக்கு எல்லாம் போயிருப்பீங்க, நிறைய சிலைகள்ல முத்ராவோட தான் அபய முத்ரா, அங்கச முத்ரான்னு சொல்லிட்டு நிறைய முத்ராக்களோட தான் சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்பையில இருந்து உங்களுக்கு தெரியணும் அது எவ்வளவு காலம் தொட்டு இந்த வைத்திய முறை இருக்குன்னு சொல்லிட்டு. முத்ரா வந்து அவ்வளவு எஃபெக்டிவான ஒரு விஷயம். நீங்க அதை நம்பி கரெக்டா பண்ணீங்கன்னா, அந்த நாள் அந்த டூரேஷன் கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல சக்சஸ்ஃபுல்லா நல்ல பெனிஃபிட் தெரியும் உங்களுக்கு. இப்ப வருண முத்ரா. இப்ப உங்களுக்கு சார் நான் இப்ப எப்படி நம்புறது ஒரு முத்ரானை? ஒரு சின்ன டெஸ்ட் இப்ப எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 1 நிமிஷம் நல்லா ஃபுல்லா உங்களுடைய சலைவா எல்லாத்தையும் நல்லா முழுங்கிடுங்க. நாக்க ட்ரையா வச்சுக்கோங்க. இப்ப வந்து ஒரு செகண்ட் வந்து இந்த சுண்டு விரலையும் இந்த கட்டை விரலையும் இணைச்சு வச்சுக்கோங்க. லிட்டில் ஃபிங்கர் அண்ட் தம். few seconds இணைச்சு வைங்களே. ஒரு நிமிஷம் இருக்கலாம். யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா என்ன மாறுதல் நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா ப்ளீஸ்?
வாயில வந்து உமிழ்நீர் நல்லா நிறைய சொரந்துச்சு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஃபார் திஸ் அப்சர்வேஷன். இந்த மாதிரி நீங்க உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால அதை செய்ய முடியும். உமிழ்நீர் அப்ப சுரந்த உமிழ்நீர் தான் நம்மளுடைய உணவு மென்னு புழா போறது ஃபர்ஸ்டே இங்க ஒரு கிரைண்டிங் நடந்துடும். அதுக்கப்புறம் தான் உள்ளார போய் செமிக்கிறதுக்கு அது நிறைய கெமிக்கல்ஸோட சேர்ந்து பண்ணும். இந்த சலைவா வந்து உற்பத்தி பண்றதுக்கு இந்த வருண முத்ரா உதவுது. எஸ்பெஷலி டயபிட்டிஸ் பேஷண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி அவங்களுக்கு நாக்கு ரொம்ப ட்ரை ஆயிடும். தண்ணி எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டே இருக்கணும்னு தோணும். தண்ணி குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வருண முத்ராவை வச்சுக்கலாம். உடம்புக்கு தேவையான 72% எப்படி உலகத்துக்கு தண்ணி தேவையோ அதே போல நம்ம உடம்புக்கு 72% தண்ணி தேவை. அந்த தண்ணியை தரது இந்த வருட முத்ரா. டிப் ஆஃப் தி ஃபிங்கர் எப்படி பிடிக்கணும். சில பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க, தண்ணி அதிகமா சேர்ந்துரும். சில பேருக்கு லங்ஸ்ல கூட தண்ணி சேர்ந்துரும். அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், இதெல்லாம் கொஞ்சம் இதை மட்டும் யோகா பிஷப்போட அனுமதியோட தான் செய்யணும். அவங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஜலநாஷக் முத்ரான்னு இருக்கு. இந்த விரல் தான் அதே என்ன பண்றோம் இப்படி மடிச்ச சூரியன் கடியில வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இதை அப்படி அழுத்தி பிடிக்கணும். இப்படி பிடிச்சீங்கன்னா இது பேர் ஜலநாஷக் முத்ரா. தண்ணி உடம்புல தேவையில்லாத தண்ணியை வடிகட்டிடும், வெளியில அனுப்பிடும். ஸோ அற்புதமான இந்த முத்ராவை நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு தன்மை இருக்கு. இது நீர் சொன்ன இல்லையா, தேவையில்லாத நீரை வெளியில அனுப்புறதுக்கு இப்படி வைக்கணும். இந்த முத்ராலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு, அது வந்து யோகா டீச்சர் அதாவது இதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கவங்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க. மத்த முத்ராலாம் சாதாரணமா செய்யலாம். அந்த வருண முத்ரா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா பாடி நீங்க ரொம்ப நேரம் வச்சிருந்தாலும் உடம்புல தேவையில்லாம தண்ணி சேர்ந்துரும். அதே சமயம் ரொம்ப நேரம் நீங்க தண்ணி வேணாம்னு வச்சுனாலும் பாடி வந்து டீஹைட்ரேட் ஆயிடும். ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் இதை மட்டும் அனுமதியோட செய்யணும். அடுத்த வேறெல்லாம் ஈஸியா பார்க்கலாம். இப்ப நிறைய பேருக்கு இப்ப காமனா இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நெஞ்சு எரிச்சல், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ரொம்ப நிறைய வருது. என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுட் ஃபுட் ஸ்டைல்ல கொஞ்சம் மாறுதல் இருக்கு. சோ அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த வாயு முத்ரா, காற்றுன்னு சொன்ன இல்லைங்களா, இந்த விரல் காற்று. இந்த காற்றை கொண்டு போய் என்ன பண்ணணும், அகைன் நெருப்பு தான், அதனால தான் தனியா வச்சிருக்காங்க. சோ இந்த நெருப்பு கடியில கொண்டு போய் இந்த கட்டை விரல அடியில இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி வச்சீங்கன்னா இந்த ஏப்பம் வருது, தேவையில்லாம உடம்புல இருக்க வாயுவை வெளியில அகற்றதுக்கு இந்த வாயு முத்ரா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. 3 விரலையும் ஸ்ட்ரைட்டா அப்படி வச்சிருக்கலாம். சோ திஸ் இஸ் வாயு முத்ரா. ஓகேவா? எஸ். இப்ப எனக்கு பிராணன்ல பிரச்சனை இருக்கு, பிரீத்தே எடுத்துக்க முடியல அப்படின்னா அப்படியே இமீடியட்டா அந்த டிப் ஆஃப் தி ஃபிங்கரை பிடிங்க. சின்முத்ரான்னு சொல்லலாம். இதே நீங்க சைட்ல வச்சீங்கன்னா இது காற்றுக்கு நீங்க தேவைக்காக எடுத்துக்கலாம். சின்முத்ரா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் கொடுக்கும் இல்லையா, இப்படி எடுத்து. இதே இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சீங்கன்னா ஞான முத்ரா, உங்கள்ட்ட எக்ஸிஸ்டா இருக்கிற ஒரு டேலண்ட்டை வெளியில கொண்டு வரது ஞான முத்ரா. விரல்கள் ஒவ்வொரு மில்லி செகண்ட்ஸ்லயும் உங்களுக்கு அடுத்த ஒரு புள்ளிலையும் உங்களுக்கு ஒவ்வொரு மாற்றம் தரும். இந்த விரல் ஃபுல்லா அதுக்குதான் ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி, பாம் ரெஃப்ளெக்ஸாலஜினா ஃபுல்லாவே கொடுத்துருவோம். ஏன்னா எதுன்னு சொல்ல முடியாது. ஏஜ் ஆனவங்க வருவாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாவே இந்த ப்ரெஷர் கொடுப்போம். பாம் ரெஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே இந்த உள்ளங்கை விரல்கள் எல்லாத்தையுமே அழுத்தி கொடுக்கறது மூலமா உடல்ல உள்ளார இருக்கிற நிறைய உறுப்புகளை ஆக்டிவேட் பண்ணலாம். சிம்பிளா சொல்லணும்னா டிவி வச்சிருப்போம், டிவி நம்ம உட்காந்துட்டு ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்றோம். அப்ப சேனல் மாறுது, சவுண்ட் மாறுது, எல்லாத்தையும் மாத்திக்கிறோம். சேம் நம்ம உடம்புல இருக்க இன்னர் ஆர்கன்ஸ் மட்டும் இல்ல, வெளியில தோல் வறட்சியை கூட சரி பண்றது இந்த கைகள்ல இருக்க ரிமோட். இந்த கையை வந்து ரிமோட்னு சொல்லலாம். அற்புதமான ஒரு இதுல நரம்புகள் நிறைய இருக்கு. அந்த நரம்பு நம்மளுடைய மூளை செல்களுக்கு போகுது, பிளஸ் நம்ம பிராண சக்தியை தூண்டி விடுது. சோ இதுதான் அந்த கைகள்லயும். அதே போல கால் பாதத்துல இருக்கும், காதுகள்ல மெயினா இருக்கும். இந்த 3 இடத்துல நிறைய இருக்கும். அந்த சின்ன சின்ன நரம்புகளை தூண்டி விடுறது மூலமா இந்த முத்ரா ஃபங்க்ஷன் ஆகுது. இதுதான் சயின்டிபிக்கா நடக்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு முத்ராவை அவங்களுடைய உடல் தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே சொன்ன இது நிலம், பிருத்திவி, நீர், வருண முத்ரா பண்ணலாம். அடுத்தது இந்த நெருப்புக்காக வந்து இங்க வந்து சூரிய முத்ரா அண்ட் பிருத்திவி முத்ரா பண்ணலாம். ஒவ்வொரு விரலுக்கு ஒரு சக்தி சொன்னேன். இது வாயு முத்ரா சொன்னேன். முக்கியமான ஒரு விஷயம் நடுவிரல் ஆகாஷ். அந்த ஆகாஷ் நம்ம உடம்போட எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 5 சென்ஸ் ஆர்கன்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. தட் இஸ் ஸ்கின், டங், நோஸ், ஐஸ், இயர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த விஷயத்தை நீங்க எப்படி சரி பண்ணலாம்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாருக்குமே வரும். எப்பன்னு கேட்டீங்கன்னா பிளைட்ல டிராவல் பண்ணும் போது, இல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் ரொம்ப ஹைட்டா நம்ம ஏறும் போது, பசியில, சளியில, இந்த மாதிரி பல வகையான ரீசன் இருக்கு. காது அடைக்கிறதுக்கும், காது ஏர்ட்ரம் ஹோல் போட்டு அதுல பஸ் வர்றதுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு இந்த மாதிரி. சோ அது எதுவா இருந்தாலுமே இந்த நடுவிரல் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து இந்த கட்டை விரல் கடியில வச்சுட்டு இப்படி வச்சு பிடிச்சிட்டீங்கன்னா சூன்ய முத்ரான்னு பேரு. எப்படிப்பட்ட இது என்னுடைய லைஃப்லயே நடந்த ஒரு விஷயம். என் காதுல ஃபுல்லா பஸ் வந்துட்டே இருந்துச்சு. இத கடந்த ஒரு 48 நாட்களா, இப்ப நான் சொல்லல, ஒரு 7 years பேக் எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. இந்த முத்ரா தொடர்ந்து நான் பண்ணிட்டே இருந்தேன். இது எனக்கு நல்லா சரியாயிடுச்சு. பிளைட்ல இப்பயும் நான் டிராவல் பண்ணும்போது இப்படி இந்த டேக் ஆஃப் ஆகும்போது சரி, லேண்ட் ஆகும் போது இந்த மாதிரி நீங்க வச்சுட்டீங்கன்னா
அந்த இயர் பிளாக் இருக்காது. நீங்க என்ன செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. ஓகே, அந்த அளவுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லா முத்ராவும், ஏன்னா நம்ம கை சும்மா தான் வச்சிருக்க, கை நம்மளோடய வரப்போகுது. யோகா பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு மேட் தேவை, எல்லாம் தேவை. பிராணாயாமா பண்றதுக்கு நீங்க எம்டி ஸ்டமக்ல இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த முத்ராவை பொறுத்த வரைக்கும் எப்ப வேணா பண்ணலாம். ஆனா இமிடியேட்டா சாப்பிட்டு உடனே பண்ணணும்ன்றது கிடையாது. சாப்பிட்டு இப்ப ஃபுல்லா சாப்பிட்டீங்க, செரிமானம் நடக்கணும், உங்க வீட்டுக்குள்ள நல்லா போறதுக்குள்ளார உங்களை எல்லாம் தூங்க முடியாது இல்லையா? அதுக்கு ஆகணும்னா நீங்க அகைன் வாயு முத்ரா வச்சுட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல செரிமானம் ஆயிடும். அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இந்த கை விரல்கள்ல இருக்கு. டைம் கருதி இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கேள்வி ஏதாவது இருந்தா கேட்கலாம். தேங்க்யூ. மாதங்கி முத்ரா ரிப்பீட் பண்ணுங்க மேடம். மாதங்கி முத்ரா. மேடம் என்னுடைய ஒரே மாதங்கி முத்ரா, மாதங்கி முத்ரா, மாதங்கி முத்ரா. வள்ளி மேடம் क्वेश्चन கேக்குறவங்க மட்டும் அன்மியூட் பண்ணுங்க, மற்றவங்க மியூட்ல இருங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். Thank you மேடம், கண்டினியூ பண்ணுங்க. மாதங்கி முத்ரா. மாதங்கி முத்ரா போறதுக்கு முன்னாடி இப்ப எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு முத்ரா சொல்றேன். ஏன்னா நம்ம எப்பயுமே ப்ரீ ஆக்குபைடா இருப்போம். நம்ம ஏதாவது ஒண்ணு ப்ரோக்ராம் இல்லாட்டி நம்ம டிவி பாக்குறது, சேனல், வாட்ஸ்அப் நிகழ்ச்சியை பார்க்கறதே நம்மளுக்கு மைண்ட் ஃபுல்லா ஏறிடுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ போடுறாங்க, ரிப்பீட்டடா ஃபார்வர்ட் மெசேஜ் அவ்வளோ வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் பார்க்கணும்னு இல்லை, ஸோ யூஸ் பண்றதை மட்டும் பாத்துக்கலாம். ஸோ இப்படி கைகளை வச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இது ஆகினி முத்ரா பாத்துக்கங்க. ஆகினி முத்ரான்றது நம்மளுடைய மெமரி பவரை 10 விரல்களாலையும் செய்யக்கூடிய ஒரு முத்ரா ஆகினி முத்ரா. இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய இதோட சேர்த்து உங்களுக்கு கண் பயிற்சியும் இதுக்கு கிடைக்கும். இதை நீங்க நல்லா இப்படி மூவ் பண்ணலாம். மெமரி பவர் ஃபுல்லா நல்லா இது பண்ண உங்களுக்கே தெரியும். சின்ன சின்ன விஷயங்கள், ஐயோ இப்பதானே நினைச்சேன், எங்கேயோ வச்சுட்டேனே, செக் புக் எங்கேயோ வச்சுட்டேனே, ஏடிஎம் கார்டு வச்சுட்டேனே, கீ எங்கேயோ வச்சுட்டேனே, சின்ன சின்ன விஷயங்கள் அந்த பெருமூளை தரதை அழகா உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்கறது இந்த ஹாகினி முத்ரா. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஏன் இந்த ஹாகினி முத்ரா சொன்னா, அப்படியே இந்த ஹாகினி முத்ரால கையை நடுவரல மட்டும் இப்படி வச்சிருந்தீங்க இல்லையா, இதை மட்டும் இப்படி உள்நோக்கி மடிச்சுக்கோங்க. இது மாதங்கி முத்ரா. ஓகேவா? மாதங்கி முத்ரா பெனிஃபிட் சொல்லிருங்க. பாலன் சார் சொல்லிருந்தாரு அத பத்தி, அத சொல்லிருங்க. சோ இந்த மாதங்கி முத்ரா ஃபர்ஸ்ட் சுகருக்கு நல்லது. மெயின்வைல் உங்களுக்கு தூக்கம் வரல, நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இது நான் மாதங்கி முத்ராவை தூக்கத்துக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்ணிட்டேன், இந்த என்னுடைய அநாகத சக்கரம் இல்லையா, அந்த அநாகத சக்கரம்ன்றது இங்க இருக்கு. 7 சக்கரா நம்ம உடம்புல இருக்கு. சக்கராக்கும் முத்ராக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. அதை பத்தி வர கிளாஸ்ல சொல்றேன். இப்ப வந்து பாருங்க, இந்த மாதங்கி முத்ராவை இந்த நடுவிரல மட்டும் என்ன பண்ண, என்ன நடுவிரல் என்ன சொன்னங்க, 5 புலன்களுடைய ஆற்றல் இல்லையா, 5 சென்ஸ் ஆர்கன்ஸோடைய கண்ட்ரோல் வந்துருச்சுனாவே கண்ணை மூடிட்டோம், காதை மூடிட்டோம், மற்றும் ENT ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்றோம், இப்ப அநாகத சக்கரால அதை லாக் பண்ணியாச்சு. இப்படி வச்சுட்ட பிறகு அப்படியே காலையில இருந்து நீங்க நடக்கிறது மதியம் கூட வர மாட்டீங்க, அப்படியே தூங்கிடுவீங்க. அவ்வளவு ஒரு தூக்கம் நல்ல, அதாவது இன்சோமனியாக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எவ்வளவு டாக்டர்ஸ் எவ்வளவு பில்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு ஈடா இதை சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு டீப் ஸ்லீப் கிடைக்கும். மாதங்கி இப்படி வச்சிருக்கும் போதே உங்களை மீறி அப்படியே கை எடுத்துருவீங்க, அப்படியே தூங்கிடலாம். அந்த அளவுக்கு இது அற்புதமான ஒரு முத்ரா. ஓகேவா? ஓகே, தேங்க் யூ மேடம். குணாலன் சார், நீங்க யூ ஆஸ்க் யுவர் क्वेश्चन நவ. கேன் ரைஸ் பண்ணிக்கிறீங்க. குணாலன் சார், நீங்க கருணாகரன் ஏதோ கேட்கணும்னு நினைச்சாரு. கருணாகரன் சார், யூ கேன் ஆஸ்க். வெரி யூஸ்ஃபுல். மை क्वेश्चन இஸ், முத்ரா வைக்கும்போது இந்த 2 கை முட்டி வந்து தொடமல இருக்கமா? அப்படிலாம் இல்ல சார். இல்ல, நீங்க நின்னுட்டு நடந்துட்டு சில முத்ராக்கள் மட்டும் தான் படுத்துட்டு உட்கார்ந்துட்டு செய்யணும்னு இருக்கு. சில முத்ராக்கள் எல்லா போஸ்டர்லயும் செய்யலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்க கால்ல அட்லீஸ்ட் சாக்ஸாவது போட்டிருக்கணும். வெறும் பேர் போட்டு உங்களுக்கு பேர் ஃப்ளோர்ல இருந்துச்சுன்னா உங்களுடைய மேக்னெட்டிக், ஏற்கனவே இருக்கிற மேக்னெட்டிக் எனர்ஜி லாஸ் ஆயிடும். அதனாலதான் அந்த காலத்திலேயே பந்தி பாயை போட்டு உட்கார சொல்லுவாங்க. யாருன்னா கெஸ்ட் வந்தாலுமே பாயை போட்டு உட்கார சொல்லுவாங்க. பாயை போட்டு சாப்பிடுற வழக்கெல்லாம் இருந்துச்சு. வருங்காலத்துல அதெல்லாம் மாறி போச்சு. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க காலை சமமா வச்சுட்டு ஒரு மேட் ஏதாவது கால்ல போட்டு செய்யலாம். சரியா? கை இங்கதான் ஊனணும் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. கை நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். இப்படி எல்லாம் ஊனிட்டீங்கன்னா நீங்க சப்போர்ட் எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்காது. சோ நார்மலா இப்படி வச்சுட்டு செய்யலாம். முதுகு தண்டை நிமித்தி வைக்கும் போது கையை ஊனவே முடியாது சார். இன்னொரு விஷயம், நீங்க ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரைட்டா இருந்துச்சுன்னா உங்களால வந்து பெண்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸ்பைனல் கார்ட் will be straight. Okay, thank you. Yes sir, of course. Thank you so much. Yes sir. ரொட்டேரியன் ஸ்ரீனிவாசன் ரைஸ் பண்ணிட்டீங்க நீங்க. எஸ் பாணிகுமாரி சொல்லுங்க மேடம். அது ஃளைட் லேண்டிங் அது என்ன முத்ரா மேம் சொன்னாங்க? சூன்ய முத்ராமா, காது ஒரு முத்ரா. அது காது சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஏர் பிளாக் ஆகுறது மட்டும் கிடையாது. சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து அதுல தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும், அந்த பிரச்சனையை கூட சரி பண்ணுது. சில பேர் கோல் இருந்திருக்கு, அதையும் சரி பண்ணிருக்கு. இதெல்லாம் நான் கொடுத்து எனக்கு வந்த ஃபீட்பேக் இதெல்லாம் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 15 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கேன் நானு. எனக்கு வந்த ஃபீட்பேக்கை உங்களோட நான் ஷேர் பண்றேன். சூன்ய முத்ரா, அந்த நடுவரில் இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டு இப்படி வச்சுட்டீங்கன்னா
இப்படி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இது சூன்ய முத்ரா. ஓகே, நெக்ஸ்ட் ரொட்டேரியன் ஸ்ரீனிவாசன் சார், நீங்க கேட்கலாம் ப்ளீஸ். நான் இன்னொரு செஷன்ல நீங்க அது கேள்வி கேட்கலாம் மற்றவங்க. ஓகேங்களா? அது ஆகாயோட ஃபிங்கர் மடிக்கணும் இல்ல மேம்? எஸ் ஓகே மேம். தேங்க் யூ. ரொட்டேரியன் ஸ்ரீனிவாசன் சார், ஸ்ரீனிவாஸ் சார் நீங்க கேட்கலாம். Sorry, sir. Fire and jalam. This is fire. Yeah, sir. This one is fire. But index finger. Sorry. Yeah, ma'am. Jalam கொடுக்கும்போது அந்த பவர் குறையுமா like this is jalam, this is fire இல்லையா? Yes, sir. This thumb is fire. Little finger is water, sir. What you asking? I couldn't understand, sir. Sir, your voice is some breaking. disturbance, sir. Your side some disturbance there, sir. It will have the side effects இல்லையா? Like it will not fire குறையும் இல்லையா? ஜலமும் fire mix பண்ணும்போது. That's my question. No sir. தேவையான அளவு கொடுக்குது சார். அது வந்து மிக்ஸ் சைடு எஃபெக்ட் கிடையாது. இந்த முத்ரா பொறுத்த வரைக்கும் எந்த முத்ரா செஞ்சாலுமே நோ சைடு எஃபெக்ட்ஸ். இருந்தா நியூட்ரல்ல தான் வச்சிருக்கோம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். நீங்க வரதுக்கு முன்னாடியே எல்லா முத்ராயும் செய்யலாம். எஸ்பெஷலி இன்னொரு முத்ரா நீங்க சார் கேட்டதுனால இப்ப சொல்ல விருப்பப்படுறேன். இப்ப நீங்க மிருக சஞ்சீவினி முத்ரான்னு சொல்லுவாங்க ஹார்ட்டுக்காக. இப்ப நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறது இந்த ஹார்ட். அந்த இதுக்கு அப்பான வாயு முத்ரான்னு சொல்லிட்டு இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை கொண்டு போய் அதாவது காற்று தேவையில்லாத காற்று நீங்க இங்க கொடுத்துட்டோம். மிடில் ஃபிங்கர் அண்ட் ரிங் ஃபிங்கர் எப்படி சேர்த்து வச்சிருக்கணும். வச்சிருக்கிற ஒரு முத்ரா ரொம்ப இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு, அதாவது ஹார்ட் அட்டாக் வந்த ஒருத்தவங்களை ஆம்புலன்ஸ் எடுத்து நீங்க நாக்கு கடியில ஒரு மாத்திரை வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு ஈக்குவலா இதை சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க இந்த மாதிரி வச்சுட்டு அவங்க கையில ரப்பர் பேண்ட் போட்டு, நான் நிறைய பேர் பண்ணிருக்கேன் சார், எங்க அம்மாக்கு பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு ரப்பர் பேண்ட் போட்டு அனுப்புறாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். சரிங்களா? Thank you madam. Doctor sir, time ஆயிருக்கு 8:20 இருக்கு. பாலன் சார் கண்டினியூ பண்ணலாமா? Yes sir. ஒரு நம்ம ரொட்டேரியன் டாக்டர் சார் கூப்பிடுங்க. நம்ம தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கணும். நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ஹார்மனி ரொட்டேரியன் சார். யா சார், டாக்டர் சார் எங்களுக்கு பிரமாதமா இருந்தது பாலன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. வள்ளி மேடம் ரொம்ப நல்லா சொன்னீங்க. எல்லாருக்கும் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச். பாலன் சார் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப பிரமாதமா எடுத்து போனீங்க இந்த நிகழ்ச்சியை. வள்ளி மேம் நம்பர் கூட வேணும், எங்க கண்டிப்பா அசோசியேஷனுக்கு வேணும் மேடம். we need your number. definitely madam, definitely. இப்ப வந்து முக்கியமா வந்து நம்ம ரொட்டேரியன்ஸ் நிறைய பேர் இதுல வந்து ஆர்வம் காமிச்சிருக்காங்க. கருணாகரன் சார் வந்திருக்காரு, திருமலை வந்திருக்காரு, அதே மாதிரி மேகநாதன் வந்திருக்காரு. அவங்களுக்கு எல்லாம் நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். சோ இவங்க எல்லாம் வந்து எங்க கிளப்ல இல்லைன்னா கூட பிகாஸ் ஆஃப் பிராணயாமா அண்ட் முத்ரா செஷனுக்காகவே வந்திருக்காங்க இவங்க எல்லாம். சோ அதனால தட் ஷோஸ் ஹவு மச் இன்ட்ரெஸ்ட் யூ பீப்புள் ஹவ் கிரியேட்டட் அமங் ரொட்டேரியன்ஸ் அண்ட் ஆஃப் கோர்ஸ் யுவர் அதர் மெம்பர்ஸ். சோ அதுக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பாலன் சாருக்கும் வள்ளி மேடத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I should also thank my co-president Niranjan Rao. Because of him only this programs are happening. So Niranjan, yes sir, உங்களுக்கு நன்றி. அதுக்கு முன்னாடி நீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லலாம். Over to Niranjan for vote of thanks. Thank you doctor. Thanks so much doctor. Firstly, thanks to you for starting this whole wellness series. Yeah. In fact, now you've got us, Balan and me were talking, we want to start our own wellness series. Every Saturday we want to do something. But specifically on yoga and yoga related things. You know, first I want to thank Valli ma'am, because we've all done a little bit of yoga, a little bit of pranayama in our time, but this mudras is something totally new to me. I mean, I'm seeing so many new things, though we've heard of it. I think a lot of us are seeing this for the first time, and we really need to thank her and Balan for bringing her. First people need to thank. And thank all my co-presidents and all the Rotarians and everyone who's come here today. Thank you so much. Thank you, Balan. Thank you, Valli ma'am. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you to all. Thank you. வாழ்க வளமுடன். நன்றி சார். Thank you. Ma'am, thank you sir. Thank you. நடந்தது இந்த ப்ரோகிராம்.
ஆமா 100 பேருக்கு மேல வந்து பார்த்தாங்க, நன்றி சார். பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எஸ் நன்றி. சார், தேங்க் யூ வெரி மச். எஸ் நன்றி. தேங்க்யூ சார். உங்களை முத்ராக்காக ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்பெஷல் ப்ரோகிராம் வச்சிருக்கோம் கண்டிப்பா. 30, 31 and 1 இருக்கு. ஒவ்வொரு நாளும் 20 முத்ரா சொல்லி கொடுக்க போறோம். ஒவ்வொருத்தரையும் ஜூம் ஆன் பண்ணி அவங்க கையெல்லாம் செக் பண்ணி ஒரு டீம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்க போறோம். அதற்கான இதையும் நான் உங்களுக்கு தரேன். வில்லிங் இருக்கிறவங்க அதை ஜாயின் பண்ணலாம். 30, 31, 1 இந்த பூஜா ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு. சார் வள்ளி மேமோட பேஸ் எப்ப வேணாலும் எங்களை கூப்பிடலாம். தேங்க் யூ வெரி மச். Thank you, எல்லாரும் பாலன். நம்ம பேசலாம் பாலன் இத பத்தி. ரோட்டரி சபா இருக்கு இன்னைக்கு 9:30 ல இருந்து. எல்லாரும் வாங்க. தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ. Thank you. தேங்க் யூ வள்ளி மேடம். Thank தேங்க் you, யூ sir. பாலன் சார். Thank you everyone. Thank you, sir. Thank you. Thank you. Bye. Bye Rotarians and Bye Gemini. bye everyone. Thank you. Bye. மேம் வள்ளி மேம் ஒரே ஒரு டவுட். Yes, sir. Yes, sir. சொல்லுங்க சார். உங்களோட போரூர் ஆலப்பாக்கம் சார். மீனாட்சி டென்டல் காலேஜ் தெரியுங்களா? ஆமா மேடம். ஆலப்பாக்கம் மெயின் ரோட். அதுல ஆந்திரா பேங்க் ஆப்போசிட்ல இருக்கு சார். மெயின் ரோட்ல. அதாவது வந்து நீங்க மெயின் ரோட். மீனாட்சி காலேஜ் மதுரவாயில் போற வழி. ஆமா மதுரவாயில் அந்த மெயின் ரோட் தான் சார். ஆலப்பாக்கம் மெயின் ரோட். அதுல வந்து ஆந்திரா பேங்க் ஆப்போசிட்ல இருக்கு. என்ன நேம் மேடம்? ஈசி யோகா ஸ்டுடியோ. ஓகே. Thank you. Thank you, sir. Thank you. Bye bye. Thank you, sir. Thank you to all. Thank you to all. Thank you to all. I will end the meeting, sir. Yes sir, no Yes, problem. sir. Thank you, 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 Niranjan. Thank you. Thank you doctor. Thank you.